அம்மாவுக்கு பர்த்டே வருது சாமி, நீ வந்து உண்டியில காசு சேர்த்து வச்சு அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் பாப்பாட்ட சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே முயல் உண்டியில காசு போட்டுட்டு இருந்தாங்க. இனி வந்து பாத்தீங்கன்னா முயல் உண்டியில் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காசு சேர்ந்துருச்சு. அந்த காசு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டாங்க. ருத்திகா பாப்பாவுக்கு இப்போ இருந்து இப்படி சொல்லி கொடுத்தாதான் ஃபியூச்சர்ல வந்து இன்னாருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவங்களுக்கு நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிற படிமானம் வரும். இது வந்து குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பணம் தேவைங்க. அப்படி ஆயிடுச்சு காலம். வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கறத கத்து கொடுக்கணும். சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி பாப்பா பணத்தை சேர்த்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்கு பக்கம் இருந்தது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரீதா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். ரீதா பாப்பா வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கா. அந்த 4000 ரூபாய்க்கு எத்தனை ட்ரெஸ் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம். ரீதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா நானே அந்த கேஷை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவே கேஷை கொடுத்துட்டாங்க. ருத்திகா பாப்பாவோட சுட்டித்தனம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ரீதாவுக்கு வர 6ஆம் தேதி பிறந்த நாளுங்க. இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க பர்த்டேக்கு. சரி ஓகே ரீதா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே गाइस, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீதாவோட பர்த்டே வீடியோல சந்திக்கலாம். பை.